அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி அரேபியா மதீனால ஃப்ரைடேயோட மினி விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மஸ்ஜித் நபவிக்கு தான் தொழுகை வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையெல்லாம் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம கேட் நம்பர் 330 எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா பிந்தோத் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு இருக்கும். மற்ற இடங்கள்ல எப்படி லூலு மார்க்கெட் வந்துட்டு ஃபேமஸா இருக்கும், அந்த மாதிரி மதீனாவை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பிந்தோத் ஹைப்பர் மார்க்கெட் வந்துட்டு நிறையவே இருக்கும். ஸோ இப்போ நீங்க மஸ்ஜித் நபவில இருக்கீங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது, சாப்பிட்ற ஐட்டமோ இல்ல வாட் எவர் ஏதோ தேவைப்படுது அப்படின்னா நீங்க உடனே கேட் நம்பர் 330 எக்ஸிட் ஆன உடனே இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க உம்ரா வரீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இது எல்லாமே வாட்டர் பாட்டில் தான், பார்க்கவே ரொம்ப கிளாஸியா ஹைஃபையா இருந்தது. அண்ட் இதெல்லாமே நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேல வரும். அண்ட் என் ஹஸ்பண்ட் நான் இதை சுத்தி சுத்தி வரதை பார்த்து இருக்கிற கேன்லயே நீ ஒழுங்கா குடிக்க மாட்டேங்கிற, இதுல இந்த கேன் வாங்கி வேற நீ குடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் சரி கரெக்ட் தான் அடுத்த பக்கம் வந்தாச்சு. அண்ட் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போனவங்க இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, வெளியூருக்கு போயிருந்தா நம்ம ஊர்க்காரங்க யாராவது கண்ணில் பற்ற மாட்டாங்களா அப்படின்னு தேடுறதா இருக்கட்டும், இதே வெளிநாட்டுக்கார இருந்தா நம்ம நாட்டுக்காரங்க நம்ம தமிழ் பேசுற மக்கள் யாராவது கண்ணில் பற்ற மாட்டாங்களா அப்படின்னு தேடுறதா இருக்கட்டும். கண்டிப்பா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்படிதாங்க சவுதி அரேபியா மதீனா வந்ததுல இருந்தே வெளியில போனாலே யாராவது தமிழ் பீப்புள் கண்ணில் பற்ற மாட்டாங்களா, யாராவது தமிழ் பேசிட மாட்டாங்களா, நம்ம ஊர் இல்லட்டாலும் பரவாயில்ல, நம்ம பக்கத்து ஊர் இல்ல நமக்கு அடுத்த ஊர் 4 ஊர் தள்ளி யாராவது கண்ணில் பற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா தேடுவேன். என் ஹஸ்பண்டை கிள்ளி விடுவேன், ஒருவேளை இவங்க தமிழ் பேசுறவங்களா இருப்பாங்க, நீங்க போய் கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லைங்க, டக்குன்னு போய் யாரையுமே நீங்க தமிழான்னு கேட்டுற முடியாதுல்ல. இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா சத்தமா தமிழ்ல பேசிட்டு போறது. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னங்க தெரியும், வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு தமிழ் குரல் கேட்டுறாதா, ஏதாவது தமிழ் முகத்தை பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெக்னிக்கை வச்சுதாங்க நம்ம ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸே கண்டுபிடிச்சோம். 5 வீடு தள்ளி தான் இருந்திருக்காங்க, ஆனா அவங்கள கண்டுபிடிக்கவே 6 மாசம் ஆயிடுச்சு. மற்ற இடங்கள்ல எப்படின்னு தெரியல, மதீனாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் இங்க இருக்கிறது ரொம்பவே கம்மி தாங்க, எக்ஸப்ட் உம்ரா வரவங்களை தவிர்த்து. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்ம மொழி பேசுற மக்களை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே வேற தானேங்க. அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதாங்க. கடையை சுத்தி சுத்தி வந்ததுல பயங்கர பசி ஆயிடுச்சு. நாங்க நினைச்ச கடைக்கெல்லாம் போற அளவுக்கு பொறுமை இல்லை. சோ பக்கத்திலேயே ஒரு பாகிஸ்தானி ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.